ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் நாம் வேதத்தை கற்றுக்கொள்ள இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். நேரடியாக வந்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம், நேரலையில் வந்திருக்கிறவங்களுக்காகவும் ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, உலகத்தில் பல இடங்களில் இருந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை இயேசுவின் அன்புள்ள நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கடந்த வாரம் வேத பாடத்தை நடத்த இயலாமல் போய்விட்டது. அதனால் இந்த வாரத்தில் நிச்சயமாக இந்த வாரம் முதல் 6:30 மணிக்கு வேத பாடத்தை தேவ சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள, வேதத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. இன்றைக்கும் யோவான் 10ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய உள்ளத்தை திருப்ப போகிறோம். 42 வசனங்கள் அடைந்த இந்த யோவான் 10ஆம் அதிகாரம், John chapter 10, which consists of 42 verses. 42 வசனங்கள் நிறைந்த இந்த அதிகாரத்தை அருமையான அப்போஸ்தலன் யோவான் எழுதி, அவர் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதி ஜனங்களுக்கு புரிய வைப்பது என்னதென்று நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த 10ஆம் அதிகாரம் மிகவும் முக்கியமான அதிகாரங்களில் ஒரு அதிகாரம். பல வசனங்களை நாம் மையமான வசனம் என்று சொல்லி மனப்பாடம் செய்து பலரிடத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம். அதனுடைய அர்த்தத்தை எளிதில் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. முதலாவது 1 முதல் 6 வசனங்களை நாம் வாசிப்போமாக. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த மாலை நேரத்திலும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இதை எழுதுவதற்கு உதவி செய்த பரிசுத்த ஆவியானவர் இதை புரிந்து கொள்ள எங்கள் உள்ளத்தில் கிரியை செய்வீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ ஜனத்தையும் கர்த்தர் தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. வேதத்தை அறிந்து கொள்ளவும், கற்றுக்கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், அதன்படி நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். முழுமையாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல இடங்களில் ஓமைகளாக பேசியிருந்தார். ஆனால் இந்த இடத்துல ஆடுகள் என்று சொல்லி ஜனங்களை குறித்து கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஜனங்கள் ஆடுகளாக இருக்கிறார்கள். அவர் ஒரு மேய்ச்சலை குறித்து இந்த அதிகாரத்தில் அழகாய் பேசுகிறார். எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது அந்த ஜனங்களுக்கு புரிகிற அனுபவத்தின் ரீதியாக, புரிகிற வசனங்கள் ரீதியாக தான் பேசுவார். எப்பவுமே இயேசு புரியாத பாஷையை பேசுவது இல்லை. அந்த நாட்கள் ஏன் ஓமைகளை பேசினார் என்றால், அவர் ஓமைகளை பேசாவிட்டால் ஜனங்களுக்கு அவர் பேசுகிறது புரியாது. இன்னைக்கு பல இடங்களிலும் we see illustrations being talked. We see illustrations are given. Why do they illustrate? Because they want to make people understand what the subject is. If you want to understand what the subject is, you have to have illustrations to explain in detail. ஒரு காரியத்தை, ஒரு பாடத்தை இன்னும் அதிகம் எளிதில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில அர்த்தமுள்ள கதைகள் அல்லது சில அர்த்தமுள்ள காரியங்களை ஒப்பிட்டு நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அதே போல தான் இயேசு இந்த இடத்துல மெய்ப்பர்கள், ஆடுகள், மந்தைகள் இதை குறித்து பேசுகிறார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒரு வசனமாய் நம்ம போவோம். முதல் வசனத்தை வாசிங்க. மீன் ஒரே விசை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த இடத்துலலாம் மெய்யாகவே இருக்குதோ அந்த இடமெல்லாம் கர்த்தர் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வருகிறார் என்று அர்த்தம். இது வேத சட்டம். This is the Bible rules and this is the biblical principle. But where verily or most assuredly wherever it comes, there is an important subject hidden in that verse. Okay, வாசிங்க. ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். இந்த பிக்சரை நீங்க மைண்ட்ல கொண்டு வாங்க. Just picturize the sheep's flock kept in a fold. இந்த கிராமங்களில் இயேசு பிரசங்கித்த அந்த மிடில் ஈஸ்ட்
அந்த இடங்களில் ஆட்டு மந்தை எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். அவர்கள் ஆடு மேய்ச்சலுக்குள் நடத்தி விட்டு நேரம் வரும்பொழுது என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஊருக்கு ஒரு மேய்ச்சல், ஒரு மந்தை இருக்கும். சரியா, ஒரு ஒரு பெரிய மந்தை ஒரு 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 காம்பவுண்டுக்குள்ளே இருக்கும். அது பெரிய பெரிய சுவர்களாக இருக்காது. அது ஓரளவுக்கு கல்லுனால் கட்டப்பட்ட சுவர்களால் தான் சுற்றி இருக்கும். ஒரே ஒரு வாசல் தான் இருக்கும், 10 வாசல்கள் இருக்காது. நல்லா கவனிங்க. அவங்க மேய்ச்சி கொண்டிருக்கிற எல்லா மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, எல்லா ஆடுகளையும் அந்த இடத்துக்கு தான் கொண்டு போவாங்க. அதாவது அந்த இடத்துல ஒரு 5 மேய்ப்பன் இருக்காங்கன்னா, அந்த 5 மேய்ப்பனுடைய ஆடுகள் எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கும். அந்த ஊரில் எத்தனை மேய்ப்பர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை மேய்ப்பர்களும் தங்களுடைய ஆடுகளை அந்த ஒரே மந்தைக்குள் தான் வைப்பார்கள். இந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறார், மெய்ப்பன் வந்து நின்று வாசல் நின்று என்ன சொல்வானா, அவன் ஆடுகளை அழைப்பானா அல்லவா? அந்த வசனம் தானே சொல்லுது. மெய்ப்பன் 3ஆம் வசனம் சொல்லுது, மெய்ப்பன் என்ன செய்வான், அந்த வாசலை காவல் செய்கிற ஒரு காவலாளி, டோர் கீப்பர் இருக்கிறார். ஒரு டோர் கீப்பர், அவர் எப்போவுமே அங்கே இருப்பார். இந்த மெய்ப்பனானவன் என்ன செய்வான், வாசல் நின்றுட்டு டோர் கீப்பரில் டோர் பாஸ் கொடுத்துருவார். டோர் பாஸ் தாண்டி அவன் ஆடுகளை அவன் அழைப்பான். அவன் ஆடுகள் அவன் சத்தத்தை கேட்டு அந்த மெய்ப்பனுடைய ஆடு அந்த மெய்ப்பனுக்கு பின்னாடி போகும். வாட் அ பியூட்டிஃபுல் பிக்சர், வாட் அ பியூட்டிஃபுல் பிக்சர். இன்னைக்கு அந்த மந்தையை யோசிச்சு பாருங்க. எல்லா விதமான ஆடுகளும் இருக்கிற மந்தை, ஒரு விதமான ஆடு மட்டும் இல்லை. ஆண்டவருடைய மந்தை எப்பவுமே பல விதங்களில் உள்ள மக்கள் அடைந்ததாக தான் இருக்கும். எப்பவுமே ஆண்டவருடைய மந்தை பல விதங்களில். இது எதை குறித்து கர்த்தர் பேசுகிறார்னா, ஆண்டவர் யூதர்களை குறித்து பேசுகிறார், புறஜாதிகளை குறித்தும் பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கவனிங்களேன். ஆண்டவர் இதை எல்லாவற்றையும் ஒரே இடத்துல வச்சு அவர் தன் மெய்ப்பன் என்பதை நிரூபிக்கிறார். மெய்ப்பன் அழைக்கும் சத்தத்தை கேட்டு செவி சாய்க்கிற எதுவோ அது அவருடைய ஆடாக மாறும். இன்னைக்கு நமக்கு ஒரு மெய்ப்பன் உண்டு. அந்த மெய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான மெய்ப்பனாக இருக்கிறார். நல்ல ஷெப்பர்ட், குட் ஷெப்பர்ட், த பெஸ்ட் ஷெப்பர்ட், கிரேட் ஷெப்பர்ட் என்று பல விதங்களை சொல்லலாம். இன்றைக்கி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், மெய்ப்பன் அல்லாதவன் வாசல் வழியாய் போக மாட்டான். ஏன்னா அந்த வாசலில் காவல் பண்ணுறவனுக்கு தெரியும் யார் யார் மெய்ப்பர்கள், யார் யார் மெய்ப்பன் இல்லாதவர்கள் என்று தெரியும். அப்போது நீங்கள் இது அந்த ஆடு மெய்ப்பனின் சத்தத்தை கேட்டு பின்னாடி வருதாங்க. அப்போ இந்த டோர் கீப்பருக்கு தெரியும், ஓகே ஆடு பின்னாடி போதும், அப்போ இந்த மெய்ப்பனுடைய ஆடு இதுதான். உங்களுக்கு தெரியுமா, ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய கோர்ட் கேஸே நடந்துச்சு. என்ன கேஸ் தெரியுமா? ஆஸ்திரேலியாவில் ஒரு மனுஷன் 20 ஆடுகளை என்ன செஞ்சிட்டான், கடத்திட்டான் என்று சொல்லி, என்னுடைய ஆடுகள் என்று சொல்லி என்னுடைய 20 ஆடுகளும் ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரான் ஒரு மனுஷன். இந்த கோர்ட்டு இந்த கேஸ் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. எது? ஆடு திருடுறதுக்கு. ஆஸ்திரேலியாவில் இன்றைக்கும் அந்த சம்பவத்தை எழுதி வச்சுருக்கிறாங்க. ஆடு திருடுறதுக்கு அவங்களுடைய ஹை கோர்ட்டுக்கு போயிருக்கு. என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா? அந்த கோர்ட்டு ஜட்ஜு கூப்பிட்டு வச்சுருக்கான். முதல்ல இந்த மனுஷனை கூப்பிட்டான், அது உண்மையிலேயும் உன் ஆடா? ஆமாம் ஐயா, ஏன் ஆடு தான். எஸ், இட் இஸ் மை ஷீப். அப்போது திருடி போனேன்னு சொன்னாங்களே, அவனையும் கூப்பிட்டாங்க, அது உன் ஆடா? ஆமாங்க ஐயா, அது உண்மையிலேயே ஏன் ஆடு தான், நான் யார்கிட்டையும் திருடலை. ஓகே, 3வது ஆளை கூப்பிட்டாங்களா? யார் தெரியுமா? அந்த ஆடுகளை கூப்பிட்டாங்களா? அந்த கோர்ட் சேம்பரில் அந்த ஆடை கூப்பிட்டாங்களா? எங்கே அந்த குற்றவாளி நிற்பாங்களோ அந்த ஆடு கூப்பிட்டாங்களா? அந்த இடத்துல அந்த ஆடையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சாங்களா? இப்போது 2 பேரும் அந்த பக்கம் போங்க அப்படின்னாரு அந்த கோர்ட் ஜட்ஜு. முதல்ல திருடினான் சொன்னா பார்த்தீங்களா, கட்சி அவர் போனார் அந்த பக்கம், ஆடை கூப்பிடு அப்படின்னாரான் ஜட்ஜு. அவன் என்னவோ கூப்பிட்றான், ஆடு அசையவே இல்லை. 2வது கட்சி திருடன் பட்டம் பெற்ற அந்த 2வது கட்சி போய் நின்று அப்படின்னானா, எல்லா ஆடும் வந்துருச்சா? அந்த கோர்ட்டு தீர்ப்பு, அந்த ஆடு யாரோட சத்தத்தை கேட்டு பின் சென்றதோ அந்த ஆளுக்கு தான் அந்த ஆடு உரிமை என்பதை அன்றைக்கு அந்த கோர்ட்டு தீர்மானம் பண்ணிதான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் சத்தத்தையோ பல விதங்களில் சட்டங்களையோ கேட்பதல்ல, பிரதான மெய்ப்பனின் சத்தத்தை கேட்டு பின் செல்கிற எதுவோ அது கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கும், அது தேவனுடைய ஆடாக இருக்கும். அல்லேலூயா. இதை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு பிக்சரை தான் கர்த்தர் காண்பிக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை யூதர்கள் அங்கே அழகாக நிற்கிறாங்க, பரிசேயன் நிற்கிறான், சதுசேயன் நிற்கிறான், எல்லாரும் நிற்கிறான். அவங்க எல்லாரையும் வழிநடத்த தெரியுமா சொல்லட்டுமா? அவங்க எல்லாம் எங்கே தெரியுமா மிஸ் பண்ணாங்க? அவனுக்கும் ஒரு புஸ்தகத்தை வச்சான் பாருங்க. மூப்பர்களின் புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகத்தை வைத்தான். அது வரைக்கும் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினவன் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தன்னுடைய கலாச்சாரத்தையும் தன்னுடைய வழிமுறைகளையும் ஒரு புஸ்தக வடிவில் எழுதி அதை பின்பற்ற ஆரம்பித்தார்கள்.
இன்றைக்கு அதை எப்போ பின்பற்ற ஆரம்பித்தானோ அப்போவே கர்த்தரை விட்டு ஒரு எழுத்தின் பின்னாக போக ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தர் சொல்கிறார், எழுத்து உங்களை நடத்தக்கூடாது, உங்களுடைய ஓன் சுயமான திட்டங்கள் உங்களை நடத்தக்கூடாது. யார் உங்களை நடத்தணும்னா ஒரு மெய்ப்பன் இருக்க வேண்டும். அந்த மெய்ப்பனின் சத்தத்தை கேட்கும் ஆடுகள் இன்றைக்கு இந்த மந்தையில் இருக்கிறதா என்று சொல்லி ஒரு சேலஞ்சிங்கான ஸ்டேட்மெண்ட்டை தருகிறார். திருடன் எப்படி தான் வருவான்? நேராக வரமாட்டான், மறைமுகமாக செவரு குதித்து தான் வருவான். ஆனால் உரிமையாளர் நேர் வழியில் வந்து உங்களை அழைப்பார். இதையெல்லாம் சொன்னாலும் 6ஆம் வசனம் சொல்லுது, அவங்களுக்கு அது புரியல. ஏங்க இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறாரு, இவ்வளோ டீட்டெயிலாக பேசும்போதும் அந்த ஜனத்துக்கு புரியல. புரியாதவர்கள் அடுத்த ஒரு லெவலுக்கு போகிறாங்க. அதுக்கு பின்னாடி சொல்கிறேன். முதல்ல புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. ரைட், 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நானே என்ற ஸ்டேட்மெண்ட் 7 முறை யோவான்ல வரும். எல்லாருக்குமே தெரியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவன், நானே ஜீவா. அப்படி இங்கே ஒரு நானே வருது. கர்த்தர் சொல்ற, நானே என்னவா இருக்கிறேன்? வாசலாக இருக்கிறேன். ஐ ஆம் த டோர் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ நம்ம எப்பவுமே ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏன் அந்த வசனத்தை இங்கே கர்த்தர் பேசுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நானே வாசல், நீங்கள் கொஞ்சம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, நான் சொன்ன பிறகு வாசிங்க. நானே வாசல், ஐ ஆம் த டோர் ஆஃப் த ஷீப். அப்படின்னா என்ன நடக்குதுன்ற நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அதே மிடில் ஈஸ்ட் இயேசு நின்று பிரசங்கிக்கிற அதே இடத்துல இன்னைக்கு பழைய ஏற்பாடு ஆராய்ச்சியாளர்கள் போய் ஆடு மேய்ப்பர்களோடு கூடலாம் சஞ்சரித்து என்ன செய்கிறாங்க, எப்படி ஆடு மேய்க்கிறாங்கன்ற பார்த்தபோது அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அந்த மேய்ச்சலுக்குள்ள எல்லா ஆடுகளும் போகுது பார்த்தீங்களா, அதுக்கு டோர் கிடையாது. அந்த மந்தைக்கு கதவு இல்லை, வாசலில் டோர் கிடையாது. என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டபோது அந்த மெய்ப்பன் என்ன செய்கிறான்னா, அந்த வாசல், அந்த இந்த வாசல் இருக்குல்ல, இந்த என்ட்ரன்ஸ், அந்த என்ட்ரன்ஸுக்கு கீழே அப்படியே படுத்துப்பானா அந்த மெய்ப்பெண். அந்த ஆடுகளுடைய உரிமையாளர் வாசல் அருகே படுத்து விடுவான். அப்போ என்ன சொல்கிறான்? ஒரு ஆடு இங்கேருந்து வெளியே போகணுன்னா இவனை தாண்டி தான் போகணும். அல்லது ஒரு சிங்கம், ஒரு ஓநாய், ஏதோ ஒரு predator, any predator that wants to hurt the animal, the sheep, has to cross the shepherd, has to first cross the shepherd. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆடுகளை கொலை செய்ய வேண்டும் என நினைக்கிற விலங்குகள் ஆடுகளை முதல்ல தாக்காது, முதலை மெய்ப்பனை தாண்டி தான் ஆடுகளுக்கு வரணும். See how beautiful Jesus explains about his protection. இயேசு இங்கே மெய்ப்பனாக வாசலில் படுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரை தாண்டி தான் எதுவும் உங்களை சந்திக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு போராட்டம் வரணும்னா அது அவரை தாண்டி தான் வரணும். உங்களை அழிக்க வேண்டுகிற மனிதர்கள் அவரை தாண்டி தான் வரணும். அப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு என்பதை நம்முடைய மெய்ப்பன் இங்கே அழகாக, அருமையாக, அழுத்தமாக இங்கே எழுதி வச்சிருக்கிறார். அவர்தான் வாசல், அவர்தான் வாசல். அடுத்த 8ஆம் வசனத்தை வாசிங்களே. எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. 9ஆம் வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசுவை அறிந்து கொண்டாதான் அந்த மந்தைக்குள்ள போக முடியும். வாசல்ல இருக்கிற மெய்ப்பனை பார்த்தாதான், வாசல்ல இருக்கிறவரை பார்த்து ஏற்றுக்கொண்டாதான் மந்தைக்குள்ள போக முடியும். அல்லாவிட்டால் நான் ஒன்று மட்டும் சொல்றேன், இயேசுவை அறியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அவர் தான் பரலோகத்துக்கு வாசலாக இருக்கிறார். ஆமென். இது கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். See, I'm not here to preach nicely. I'm here to preach the truth. நம்ம இங்கே யாருக்கும் நன்மையானதே பேச வரல, சத்தியத்தை பேச வந்திருக்கிறோம். சத்தியமானது கொஞ்சம் கடினம் தான், ஆனால் புரிஞ்சுக்கணும், இயேசுவை சந்திக்காமல் ஒருவனும், இயேசுவை அல்லாமல் ஒருவனும் மோட்சம் அடைவது இல்லை, நித்தியத்திற்குள் சேருவது இல்லை. அதை தான் நீங்கள் அழகாக பேசுகிறார். வாசலாக இருக்கிற அவரை தாண்டி தான் மந்தைக்குள்ளே போக முடியும். அது பரலோகம் ஆகட்டும், அது என்னவாகட்டும், இயேசுவை கடந்து தாங்க நம்ம போக முடியும். இவ்வளோ ஆழமான சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்கிறார். 10ஆம் வசனம் எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம்.
10ஆம் வசனம் தெரிஞ்சு வாசிக்கலாமா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அவனுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கிறார். ஒன்று வாசல், அவர் வாசலா இருக்கிறார், நல்ல மெய்ப்பன். இன்னொன்று திருடன். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு எஸ் சொல்றோமோ அந்த அளவுக்கு பிசாசுக்கு நோ சொல்லணும். இன்னைக்கு கவனிங்க, திருடன் எதுக்கு வந்திருக்கிறான்? திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வர புரிஞ்சுக்கணுங்க. இந்த நம்ம யாருக்கு எஸ் சொல்கிறோம், யாருக்கு நோ சொல்கிறோம், எதற்கு வேண்டும் என்று சொல்கிறோம், எதை வேண்டாம் என்று சொல்லுகிறோம். இயேசு வேண்டும் 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 என்று சொல்லுகிறவர்கள் பிசாசின் பொய் எனக்கு வேண்டாம் என்று சொல்ல பழகி கொள்ளணும். அல்லேலூயா. சாத்தானை எதிர்த்து நிற்கும் போது ஒன்று விலகி போவான்ற வசனம் இருக்கு. கவனிங்க, இன்னைக்கு நம்ம எல்லாருமே இயேசுக்கு எஸ் சொல்ல ஆசையாக இருக்கிறோம். ஆனால் பிசாசு, திருடனுக்கு, கொலை செய்கிறவனுக்கு, இன்னைக்கு நம்மளை ஏமாற்றுகிறவனுடைய பிசாசுக்கு நோ சொல்ல, உலகத்துக்கு நோ சொல்ல நம்ம தயங்குறோம். இன்னைக்கு we have to clearly distinguish where am I declaring yes and where am I declaring no. Am I declaring no to Satan and his strategies and his lies? பிசாசும் அவனுடைய திட்டத்திற்கும் அவனுடைய பொய்க்கும் நான் இல்லை என்று சொல்லி, எனக்கு வேண்டாம் என்று சொல்லி, நான் ஆண்டவராகிய இயேசுவை பிரதான மெய்ப்பனுக்கு ஆம் வேண்டும் என்பதை நம்முடைய 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 உள்ளத்தை திறந்து கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இங்கே கர்த்தர் பெரிய டிஸ்டிங்விஷ் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார், அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்தி கொடுக்கிறார். பிசாசு அழகாய் வருவான், ஆனால் அவனுடைய வழி பார்த்திங்கன்னா நேரோவான வழியாக இருக்கும், இடுக்கமான வாசல். கொல்லவும் அழிக்கவும் அவன் உங்களை என்ன செய்கிறான்? உங்களை தேடி வருகிறான். அவனுடைய திட்டத்திற்கு மயங்கி விடாதீர்கள். பிசாசுடைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பயங்கரமாக இருக்கும், ஆனால் அவன் காண்பிக்கிற திட்டம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுடைய முடிவு மோசமாக தான் முடியும். இன்னைக்கு நான் இயேசுவுக்கு ஆம் என்று சொன்னாலும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவனாய் மாறணும். அந்த வைராக்கியத்தை விசுவாசிகளுக்கு தேவன் தருவாராக. 11ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இந்த வாக்கியம் நல்ல மேய்ப்பன் ஆடுகள் 4 முறை இந்த அதிகாரத்திலே வருது. நல்ல மேய்ப்பன் ஜீவனை கொடுப்பான், நல்ல மேய்ப்பன் ஜீவனை கொடுப்பான், 4 முறை வருகிறதுங்க. ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த நல்ல மேய்ப்பனுடைய அடையாளத்தை, அர்த்தத்தை நான் சொல்கிறேன் பின் வசனங்களை. நம்ம we have to go verse by verse. இந்த வேத பாடம் வசனம் ரீதியாக நம்ம போகிறோம், ஓகேவா? verse by verse. இப்போது நல்ல மேய்ப்பனாக இருக்கிற இயேசு இங்கே இருக்கிறார், திருடனாகிய பிசாசு இங்கே இருக்கிறான். நான் நல்ல மேய்ப்பனுக்கு ஆம் என்னை தருகிறேன் என்று சொல்லும் பொழுது, அந்த நல்ல மேய்ப்பன் எதற்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார்? முதல் காரியத்தை கர்த்தர் சொல்கிறார், தன் ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர் நல்ல மேய்ப்பன். திருடன் ஜீவனை எடுக்க நினைக்கும் பொழுது, நல்ல மேய்ப்பன் அவருடைய ஜீவனை நமக்கு கொடுக்க நினைக்கிறார். வித்தியாசம் உண்டு. நம்முடைய ஜீவனை கேட்கும் எதுவும் நம்மை நடத்தக்கூடாது. அதற்கு பிரகாரம் அதற்கு இன்னொரு பக்கம் பாருங்க, நமக்காக ஜீவன் கொடுத்தவர் நம்மை வழி நடத்துகிறாரா? இந்த உலகத்தில் நாம் தீர்மானம் செய்ய வேண்டும். நம்முடைய ஜீவனை கேட்கும் எதையும் நான் பின்பற்றாமல் நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரு இயேசுவை பின்பற்ற நாம் ஆயத்தமாக வேண்டும். அவரே மெய்யான தெய்வன், நமக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மெய்ப்பன். தொடர்ந்து 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிக்க. 12, 13, 14 வாசிப்போம். மெய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். உப்பேர், அந்த வார்த்தை ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுப்பேன் உப்பேர்ன்ற வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கொல்ல வருகிற மிருகம் என் ஆடை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த மிருகத்தினிடத்தில் என் ஆடை காப்பாற்ற என்னை நான் தருகிறேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் மை ஷீப் ஐ ஆம் கிவிங் மை லைஃப் என்று அந்த அர்த்தம், உப்பேர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம்.
கூலிக்காரனுக்கும் உண்மையான ஓனருக்கும் வித்தியாசம் உண்டு. இன்றைக்கு சபைகள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, கூலிக்காக செய்கிறவனுக்கும் உண்மையாக அந்த அர்ப்பணத்தோடு செய்கிறவனுக்கும் வித்தியாசம் உண்டு. இன்றைக்கு கூலிக்காக செய்கிறவன் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இடத்துல இருக்கிற இடத்து பயந்து என்ன செய்வான்? ஆடுகளை விட்டு ஓடி போயிடுவான். ஆனால் என்ன பிரச்சனை வந்தாலோ என்ன போராட்டம் வந்தாலோ கடைசி வரை நின்று நமக்காக பரிந்து பேசி நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த ஒரு இயேசு நமக்கு உண்டு என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதை நீங்கள் என்ன வேணால் ஒப்பிட்டு சொல்லலாம். நான் இயேசுவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். தேவ ஜனமே, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூலிக்காரன் என்று கர்த்தர் அவரை சொல்லலை. அப்படி நடந்துட்டு இருக்கிறது. அந்த நாட்களில் நடந்திருக்கிறது. மெய்ப்பர்கள் சில நேரத்தில் செய்வாங்க, முடியாமல் இருக்கும்போது கூலிக்காரனை கொடுத்துருவாங்க. ஆனால் கூலிக்காரன்கிட்ட கையில் இருக்கும்போதெல்லாம் நிறைய ஆடுகள் மறித்து போயிட்டே இருக்கும். ஏன்னா அவனுக்கு கவலை இல்லை, ஏன்னா அவனுடைய ஆடு கிடையாது, அவனுக்கு இல்லாத ஆடு அவனுக்கு சொந்தம் இல்லை, அப்புறம் எனக்கு என்ன கவலைன்ட்டு அவன் அப்படி இருப்பான். இன்றைக்கி ஆண்டவர் அப்படி கிடையாது. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். உங்களுக்கு ஒன்றுனா அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் உங்கள் மேல் மனதுருக்கம் வைக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் மேல் கருசனை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை உரிமையாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். புரிந்து கொள்ளணும் தேவ ஜனமே. இன்றைக்கி என் மேல் கருசனை உள்ள ஒரு நல்ல மெய்ப்பன் எனக்கு உண்டு. என்னை தாங்கி பிடிக்க ஒரு நல்ல மெய்ப்பன் எனக்கு உண்டு. என் மேல் எப்பொழுதும் கண்ணோக்கமாக இருக்கிற ஒரு நல்ல மெய்ப்பன் எனக்கு உண்டு. அவர் என்னை விட்டு விலக மாட்டார். அவர் என்னை கைவிடவே மாட்டார். எத்தனை போராட்டங்கள் வந்தால் வேதத்தில் எத்தனை போராட்டங்கள் உண்டு. எரிகிற அக்கினியில் இறங்கி வந்தார், சிங்க கெபில் இறங்கி வந்தார். பல விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இறங்கி வந்து இம்மானுவேல் தேவன் நம்முடைய மெய்ப்பன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் இதை அறிந்த பிறகும் கூலி ஆளை தெரிந்து கொள்ளாமல் உண்மையான பிரதான மெய்ப்பனை எங்கள் வாழ்க்கையில் தெரிந்தெடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16ஆம் வசனம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். வேறே ஆடுகளை அண்டர்லைன் பண்ணி அந்த இடத்துல நான் தான் போட்டுக்கோங்க. வேறே ஆடுகள்னா மந்தைக்குள்ள இல்லாதவர்களை குறித்து பேசுகிறார். இது வரைக்கும் மந்தைக்குள்ள யூதர்களை குறித்து பேசிக்கிட்டு இருந்தார். எப்படியாவது இந்த யூதர்களிலிருந்து ஒரு சிலர் அந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு விசுவாசிக்கிறவங்களா இருந்தாங்க. அவங்க மட்டும் கிடையாது, வேறே ஆடுகளும் இருக்குப்பா. மந்தையில் இல்லாத புறஜாதிகளும் உண்டு, அவர்களையும் இந்த மந்தைக்குள் நான் சேர்க்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நல்லா கவனிச்சிங்கன்னா, இன்றைக்கி யூதர்கள் புறஜாதிகளை பார்க்கும்போது அவலமாய் பார்ப்பார்கள், அவல நிலையில் தான் வைப்பார்கள், ஏளனமாய் பார்ப்பார்கள். எங்களுக்கு தான் எல்லாம், எங்களுக்கு தான் ரட்சிப்பு, எங்களுக்கு தான் பரலோகம் என்று சொல்லி இல்லாமல் ஏளனப்படுத்துவார்கள். ஆனால் அல்ல, இயேசு இந்த 16ஆம் வசனத்தில் சொல்கிறார். இயேசு இன்னொரு இடத்துல கர்த்தர் சொல்கிறார், வேறு ஆடுகளும் உண்டு, மந்தையில் இல்லாமல் வெளியே வேறு ஆடுகள் உண்டு, அதுதான் நீங்களும் நானும். இன்றைக்கி நம்மையும் கர்த்தர் மந்தைக்குள்ளே சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. புறஜாதியான எனக்கும் கர்த்தர் இந்த நல்ல கிருபையை, அதாவது மந்தைக்குள் சேர்க்க தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார். என்னுடைய ஆண்டவர் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். முதலாவது நாம் பார்த்தோம், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறவனாக இருக்கிறார். ரெண்டாவது பார்க்கிறோம், நல்ல மெய்ப்பன் வேறே ஆடுகளையும், அதாவது மந்தையிலே இல்லாமல் புறஜாதிகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மையும் சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறபடினால் என் மெய்ப்பன் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அது சொல்றார். அந்த வசனத்தை முடிக்கும் போது வாசிக்கல, நான் அந்த வசனம் எப்படி முடியுது? அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். என் ஆண்டவருக்கு நிறைய மந்தைகள் கிடையாது, ஒரே மந்தை. அவர் தான் ஒரே மெய்ப்பன். ஆண்டவர் இங்கே டினாமினேஷன்லாம் வைக்கல, ஆண்டவர் இங்கே கேட்டகரிஸில் பிரிக்கலை. அவருக்கு ஒரே மந்தை, நாம் எல்லாம் அவர் ஆடுகள், அவர் நமக்கு மெய்ப்பன், அவ்வளோதான். இந்த கான்செப்டை கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் கொண்டு ஒரு ஒற்றுமையை கவனிங்களே. ஆண்டவர் எப்பவுமே பிரிக்கணும்னு நினைக்கிற தேவன் அவர் அல்ல, அவர் இணைக்கணும்னு நினைக்கிற தேவன். அதனால தான் கவனிங்க, திருமணத்தில் ஆண்டவர் இணைக்கிறார், பிசாசு பிரிக்கிறார். மந்தையில் ஆண்டவர் சேர்க்கிறார், ஆனால் பிசாசு பிரிக்கிறான். இப்படி இணைப்பது ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய குணம். ஆனால் பிரிப்பது பிசாசினுடைய குணம். இன்னைக்கு தொடர்ந்து 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 17ஆம் வசனம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார்.
ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஏங்க, அவர் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். நல்ல மெய்ப்பன் ஜீவனை கொடுப்பது மட்டும்தான் மெய்ப்பனா? ஜீவனை கொடுத்துட்ட பிறகு எப்படிங்க ஆடுகளை நடத்த முடியும்? இங்க ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். நல்ல மெய்ப்பன் என்பது ஜீவனை கொடுக்கவும், அதாவது அவருடைய குருசிஃபிக்ஷனை பத்தி பேசுகிறார். அடுத்து சொல்றார், அந்த ஜீவன் கொடுக்கப்பட்ட ஜீவனை திரும்ப எடுக்கவும், உயிர்த்தெழுதல் பற்றி கர்த்தர் பேசுகிறார். ஒரு நல்ல மெய்ப்பன், இங்கே இயேசு கிறிஸ்து நான் நல்ல மெய்ப்பன் என்று சொல்லுவதற்கு மூன்றாவது அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். அவர் ஜீவனை கொடுத்து விட்டு போகிற ஒரு சாதாரண மனிதனை போல அல்ல. அந்த கொடுக்கப்பட்ட ஜீவனை 3 நாளைக்கு பிறகு உயிரோடு கூட எழும்பி கடைசி வரைக்கும் நம்மளை நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறபடியால் என் ஆண்டவர் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். சத்தத்தை கேட்கிற நாம் அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் மரிக்கவும் செய்தீர், ஆனால் 3வது நாள் உயிரோடு கூட எழும்பினீர். நம்முடைய ஆண்டவர் எல்லா மனிதர்களைப் போல அந்த 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 கல்லறைக்குள் போய்விட்டு முடிந்து விட்டு அல்ல. கல்லறைக்கு போன எத்தனையோ மத தலைவர்கள் உண்டு, எத்தனையோ ரெவல்யூஷன் பண்ண ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் யாரும் திரும்பி வரல. ஒருவர் மட்டும் திரும்பி வந்தார். 3வது நாளில் சொன்னபடியே உயிரோடு கூட எழும்பின இயேசு இன்றைக்கும் நமக்காக இருக்கிறார். நமக்காக நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். பாதியிலே விட்டுட்டு போகிறவன் நல்ல மெய்ப்பன் இல்லை, கடைசி வரைக்கும் நடத்துகிறவன் தான் நல்ல மெய்ப்பன். அதை நிரூபித்தார் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. God is saying, I have the power to give life, give my life for the sheep, and I also have the power to take it back. God speaks about the crucifixion and the resurrection of God, of Jesus Christ. இங்கே crucifixion resurrection கடைசியில் மட்டும் நடக்கலை, 10ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆனால் ஜனங்களுக்கு என்ன செய்யலை? புரியல. ஜனங்களுக்கு அது புரியவே இல்லை. 19ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த வசனங்களின் நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. பிரிவினை தொடர்ந்து வாசிங்க. பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். பைத்தியக்காரன், பிசாசு பிடிச்சவன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீங்க? தொடர்ந்து வாசிங்க. வேறே சிலர், இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, குருடனுடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமோ என்றார்கள். கவனிங்க, அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் பரிசேயனுக்கும் இயேசுவுக்கும் ஆகவே ஆகாது. Every day there's a battle between Pharisees and Jesus. The Jewish group versus Jesus on the other side. Every day. அவர் பிரசங்கம் பண்ற எல்லா நாளுமே பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. இயேசு பிரசங்கம் பண்ணுவார், இவருங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அல்லேலூயா. இந்த பக்கம் இயேசு பிரசங்கம் பண்ணுவார், அவன் பிரச்சனை பண்ணுவான். இது இந்த நாட்களுக்கு சபையில் மட்டும் இல்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசு பிரசங்கத்திலேயே பிரச்சனை பண்ணுறவங்களாம் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இவனுக்கு அடுத்த பிரச்சனை என்ன? இவ்வளோ பேசுகிறான், கண்டிப்பாக இவனுக்குள்ளே பிசாசு இருக்குது. ஒருத்தன் சொல்கிறான், இவனுக்குள்ளே பிசாசு இருந்தால் இவன் எப்படி குணப்படுத்த முடியும்? இன்னொருத்தன் சொல்கிறான், இவன் பைத்தியக்காரன் போல் பேசுகிறான். இன்னொருத்தன் சொல்கிறான். இப்படி பல விதங்களில் இயேசு என்ன சொல்கிறாருன்றதை தவிர வேலை எல்லாத்த குறித்தும் அவங்க கலந்து ஆலோசித்து கொண்டிருக்கிறாங்க. பாரு, இன்னைக்கு சில அரசாங்கங்களை போல் என்ன செய்யணுன்றதை காட்டு செய்யாமல் விட்டுட்டு எதற்குமே பயனில்லாத விஷயங்களை குறித்து கலந்து ஆலோசிக்கிற பல அரசாங்கங்களை போல் இங்கே ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இயேசு என்ன சொல்கிறாரு, இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? அவர் நல்ல மெய்ப்பன், பரலோகக்கூடிய காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார். இவனுங்க பைத்தியக்கார பிசாசு பிடிச்சவன் பேசிக்கிட்டு இருக்காங்க. Sometimes they do not connect with the words of God. When people don't connect with the words of God, they start to talk rubbish. இது இங்கே இல்லை, அந்த நாட்களில் இருக்குது. See, when people, ஜனங்கள் ஆண்டவருடைய வசனத்தோடு கூட இணைக்கப்படாமல் இருந்தால் அவர்கள் தங்கள் சுயமான வார்த்தைகளை பேசி கொண்டிருப்பார்கள். Unwanted discussions, there will be unwanted discussions. But Jesus Christ, let me tell you, இங்கே நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து உண்மையான நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் மீண்டும் மீண்டும் சொல்ல முடியும், my Jesus is the good shepherd. ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருந்தார். பலரும் ஜீவனை எடுக்க வந்தார்கள் அல்லது ஜீவனுக்காக பயந்து ஓடினார்கள். ஆனால் என் இயேசு மாத்திரம்தான் தன்னுடைய ஜீவனையும் அர்ப்பணிக்க, தங்களுடைய ஜனங்களுக்காக பாவங்களுக்காக அர்ப்பணிக்கிற ஒருவராக இருந்தார். அவர் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். நல்ல மெய்ப்பன் கொடுக்கிறவர் மட்டுமல்ல, சொன்னபடி 3வது நாள் உயிரோடு கூட எழும்பினார். அவர் நல்ல மெய்ப்பன்.
அது மட்டுமல்ல, புறஜாதியாக தூரத்தில் இருந்த என்னையும் அவர் மந்தைக்குள் சேர்த்திருக்கிறார். என் ஆண்டவர் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்தலாம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே நல்ல மெய்ப்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. இந்த 22ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு விரல் அளவுக்கு தான் வித்தியாசம் இருக்குல்ல. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் அந்த 2 வசனங்களுக்கு இடையிலையும் 2-3 மாதம் இடைவேளை இருக்குது. நீங்கள் வேணும்னா பைபிளில் குறித்து வச்சுக்கோங்க. 21ஆம் வசனத்துக்கும் 22ஆம் வசனத்துக்கும் 2-3 மாதங்கள் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் 22ஆம் வசனம் வாசிங்க, நான் சொல்கிறேன். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, மாரிகாலமுமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். தேவாலயத்தின் பிரதிஷ்டை நாள் அதல்லவா, ஃபீஸ்ட் ஆஃப் டெடிகேஷன். நல்லா கவனிச்சிங்கன்னா 7ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கல் என்று ஆரம்பித்தேன். ஞாபகம் இருக்கா? ஆமாம், கூடார பண்டிகை என்று ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கூடார பண்டிகையில் தான் இயேசு எழும்பி நின்று இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறார். தாகமாக இருக்கிறவன் என்னிடத்திலிருந்து பானம் பண்ண கடவன், நான் என்னுடைய இடத்திலிருந்து இது நதி புறப்படும் என்று சொல்லி தான் பேசினார். கவனிச்சிங்களா? அன்னிலிருந்து 7ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கூடார பண்டிகை, ஃபெஸ்டிவல் ஆஃப் டேபர்நாக்கல். அந்த 22ஆம் வசனத்தில், அதாவது 2-3 மாதங்களுக்கு பிறகு பிரதிஷ்டை, ஆலய பிரதிஷ்டையின் பண்டிகை என்று சொல்லுவார். இது பிப்ளிக்கல் ஃபெஸ்டிவல் கிடையாது. இது இந்த ஃபெஸ்டிவல் நீங்கள் ஹீப்ரூவில் பார்த்தீங்கன்னா ஹனுக்கா என்று சொல்லுவார்கள். ஹனுக்கா என்று சொல்லி, இது பிப்ளிக்கல் ஃபெஸ்டிவல் கிடையாது. ஆனால் இயேசு இங்கே பிப்ளிக்கல் ஃபெஸ்டிவல் இல்லாத ஒரு ஃபெஸ்டிவலில் நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். சிலர் சொல்லுவாங்க, கிறிஸ்மஸ் ஏன் செலிப்ரேட் பண்ணுறீங்க? இயேசு நின்றா செலிப்ரேட் பண்ண மாட்டாரே. Why do you celebrate Christmas? It's not a biblical festival. இங்கே இயேசு ஹனுக்கால நின்று பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ does Jesus celebrate unbiblical festivals? இது பெரிய வேற்றுமை கொண்டு வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுவுக்கு பண்டிகை இல்லையோ கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் அவர் பிதாவை குறித்து பேசிக்கிட்டே இருந்தார். நமக்கு எந்த பண்டிகை வந்தாலும் ஏன் லீவ் விடாமல் சர்ச்சை கூப்பிட்றோம் தெரியுமா? ஒரு பண்டிகையும் விடக்கூடாது. எந்த பண்டிகை கிடைக்குதோ அந்த பண்டிகைகள் எல்லாம் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இயேசுவை எப்படி ஆகிலும் இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். அது கிறிஸ்மஸ் ஆகட்டும், அது ஒளியின் பண்டிகை ஆகட்டும், அது என்ன வேணா பண்டிகையாக இருக்கட்டும், எந்த பண்டிகையாக இருந்தாலும் என் இயேசு பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து கவனமாக இருக்கிற சபைகளை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். God used every opportunity that he had to preach the truth. அல்லேலூயா. ஓகே, இங்கே இப்போ நான் ஒரு ஹிஸ்ட்ரி சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க, நல்ல உன்னிப்பாக கவனித்து ஜோன் அவுட் ஆகிடாதீங்க. இங்கே ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இந்த 22-23 வசனங்களை இருக்குது. ரைட், 22ஆம் வசனம் ஹனுக்கா என்று சொன்னா, ஹனுக்கா அப்படின்னு சொன்னபோது இந்த பிரதிஷ்டை, ஆலய பிரதிஷ்டை இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுக்கும் கவனிங்க புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட நாட்களில் மகா பெரிய அலெக்சாண்டரா அவர் பேர், ஆமாம், அலெக்சாண்டர் த கிரேட். இந்த ராஜா why did he get the name great? Because he was great. அவனுக்கே பேர் வச்சுக்கிட்டார் போல இருக்குது, ஐ எம் த கிரேட் அப்படின்ட்டு. அதனால் அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு ஆயிடுச்சு. மகா பெரிய அலெக்சாண்டரா தமிழில் தெரியல, மகா அலெக்சாண்டர். வா, என்ன மகான்றது பொண்ணை பற்றி சொல்லலை, மகா அலெக்சாண்டர், பெரிய அலெக்சாண்டர், கிரேட். ஓகே, இந்த அலெக்சாண்டர் he was a strong man. he was a very strong man. அவர் போகிற இடமெல்லாம் அவர் ஆக்கிரமம் செஞ்சிருவார், எப்படியா பிடிச்சிடுவார். he captured a lot of Europe, Asia, Africa. இந்த இடம் ஃபுல்லாக அவர் கேப்சர் பண்ணியாச்சு. now in his death, அவர் மறிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவர் சொல்லிவிட்டு மறிக்கிறது தெரியுமா? அது சில சொல்லுவாங்க 3 விஷயம் சொன்னார். கையை வெளியே விடுங்க, தங்கத்தில் ரோட போடுங்க, என்னென்னோ சொல்லுவாங்க. அதை சொன்ன அடுத்தது இன்னொரு சொல்கிறாரு, என்னுடைய ராஜ்யத்தை வல்லமையானவருக்கு கொடுங்க. அப்படி வல்லமையான அப்படி சொல்லும்போது அவருடைய ஜீவன் போயிட்டு சரித்திரம் சொல்லுது. வல்லமையான கிட்ட கொடுங்க. என்ன வல்லமையான கொடுக்கணும்? பராக்கிரமசாலி, give my kingdom to the strong அப்படி சொல்லி முடிச்சுட்டாங்க. இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, give my kingdom to the strong. What strong? Strong people, strong city,
ஸ்ட்ராங் வார் யாரு தெரில. அதனால என்னாச்சு தெரியுமா, நாலா பிரிஞ்சது. அலெக்சாண்டர் had 4 generals. ஓகே, அந்த 4 generals, one is Cassander. முதல் ஆள், அந்த அந்த ஹிஸ்ட்ரி மட்டும் நான் கொஞ்சம் எழுதி வச்சுட்டேன், பைபிள் எழுத இடம் இல்லை, அதனால் முதல் ஆள் Cassander. இவர் பெரிய ஆள் கிடையாது. அடுத்து சொல்கிறேன், லிசிமேக்கஸ். ஓகேவா, ரெண்டாவது ஆள் லிசிமேக்கஸ். இவரையும் விட்டுருங்க, மனப்பாடமெல்லாம் பண்ண வேண்டாம். Cassander, லிசிமேக்கஸ். இப்போ அடுத்து சொல்ல போகிறேன் செல்யூக்கஸ். இவரை ஞாபகம் வச்சுக்கோங்க, செல்யூக்கஸ். அடுத்தது டாலமி. ஓகேவா, இந்த செல்யூக்கஸ் சீரிய தேசத்தையும் பாபிலோன் தேசத்தையும் ஆளுகை செய்தவன். இந்த டாலமி எகிப்து, ஆப்பிரிக்கா, மற்ற அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் ஆளுகை செஞ்சவன். ரைட், சி இட்ஸ் லைக் நார்த் அண்ட் சவுத். ஓகேவா, செல்யூக்கஸ் அண்ட் டாலமி வித் PTOMELY. டாலமி, செல்யூக்கஸ் அண்ட் டாலமி, இவங்க 2 ராஜ்யத்துக்கும் இடையில இருக்கிறது தான் இஸ்ரவேல். சரியா, வடக்கு தெற்கு அப்படின்னு ஆளுகை சென்றிருக்கிறாங்க. இந்த செல்யூக்கஸ் இருக்கிறான்ல, இவன் எப்படியாவது இந்த கிரேக்க கலாச்சாரத்தை எல்லா இடத்திலும் பரப்ப வேண்டும், அலெக்சாண்டருடைய விருப்பம் இதுதான் சொல்லி பல விதங்களில் செய்து கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க, செல்யூக்கஸ்ல 8வது தலைமுறையாகிய ஆன்டியோக்கஸ். தானியேலை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆன்டியோக்கஸ் 4 அவன் பேர். 8வது தலைமுறையாகிய ராஜா அந்தியோக்கஸ். அவன் பேர் ஆன்டியோக்கஸ் எப்பிஃபானஸ் என்று சொல்வார்கள். 10 கொம்புகள், 10வது கொம்பு எல்லாம் பார்த்துப்பீங்க தானியல்ல. அந்த 10வது கொம்பு இவர் தான். சரியா, தானியல் காலத்தில் நடக்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரியா, நான் புரிஞ்சுக்கோங்க. ரைட், தானியல் தீர்க்கமாக எழுதின காலம் இது. சரியா, புரிஞ்சுக்கோங்க. ஆன்டியோக்கஸ் 4 என்ன செஞ்ச தெரியுமா? he was very wild. அவன் எப்படி ஆகிலும் யூதர்களை மனம் மாற்றணும், அவன் எப்படியாவது ஜூவிஸ் கடவுளை வணங்கணும் என்ற வைராக்கியத்தோடு கூட இஸ்ரவேலுக்கு வந்தான். 80,000 யூதர்களை கொலை செய்தான். 40,000 யூதர்களை சிறை பிடித்து கொண்டு போகலாம். இவ்வளவு காரியம் செஞ்ச என்ன செஞ்ச தெரியுமா? அந்தியோக்கஸ் அந்த தேவ ஆலயத்துக்கு வந்துட்டு பன்றியை பலி செலுத்தினான். பன்றியுடைய ரத்தத்தை அந்த ஆலயத்திலிருந்து வழிய வச்சான். சில நேரத்தில் யூதர்களும் பன்றிக்கு ஆகாது. அந்த தேவ ஆலயத்தை அவன் கெடுத்து போட்டான். ஆன்டியோக்கஸ் எப்பிஃபனஸ். இந்த எப்பிஃபனஸ்ன்ற அர்த்தம் என்ன தெரியுமா? கடவுள் மனிதனாய் அவதரிப்பது என்ற அர்த்தம். நான் கடவுளின் அவதாரம் என்று சொல்லுகிறவன், அதனால் எப்பிஃபனஸ் என்று சொல்லாங்க. ஜனங்கள்லாம் அவனை எப்பிமேனஸ்ன்னு கூப்பிட்டாங்க. எப்பிமேனஸ் கிறுக்கு பிடிச்சவன் அர்த்தம். இஸ் a crazy one. அவன் சொல்றான் I am God's revelation என்று சொல்லி Antiochus changed his name to Antiochus Epiphanes. ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் புரிஞ்சுக்கோங்க. இது நான் ஏன்னா இது புரியணும்னா அது கண்டிப்பாக இந்த எப்பிஃபேனஸுடைய ஆக்கிரமத்தை தடுக்க முடியாமல் ஒரு குரூப்பு ஆசாரியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் எழும்புறாங்க. அவங்க தான் மக்காபியர். நீங்கள் 1 மக்காபியர் 2 மக்காபியர் என்று நீங்கள் தள்ளப்பட்ட ஆகமங்களில் ஒரு பைபிள் வசனம் இருக்கும். 1 மக்காபியர் 2 மக்காபியர்னு சொல்லி மேக்கபீஸ். அது நடத்துகிறவன் ஜான் த மேக்கபீஸ், ஜேம்ஸ், ஜான், ஜூடா இப்படி நிறைய இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் செஞ்சிருமா இந்த அந்தியோக்கஸ் கூட யுத்தம் பண்ணி அவனுடைய எல்லா காரியத்தையும் புறம்பே தள்ளி ஆலயத்தை மீண்டும் பிரதிஷ்டை செய்தார்கள். மீண்டும் என்ன செஞ்சாங்க? 22ஆம் வசனத்தில் பிரதிஷ்டை செஞ்சாங்க. கவனிங்க, இப்போ சொல்கிறேன். இந்த ஹனுக்கானா ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்னு அர்த்தம். ஓகேவா, புரிஞ்சுக்கணும். ஹனுக்கா மீன்ஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட். இங்கே தீபாவளினா ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்னு சொல்கிறாங்க. அங்கே ஹனுக்கானா ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட். என்னன்னு சொல்கிறேன், இந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணிட்டாங்களே, எங்க ஆலயம் பிரதிஷ்டை பண்ணோன்னே விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெய் இல்லை. என்ன இல்லைங்க? என்ன சொல்லுங்கள், எண்ணெய் இல்லை? ஆமாம், எண்ணெய் இல்லை. இருக்கிற எண்ணெய் எவ்வளோ தெரியுமா? ஒரே ஒரு நாள் மட்டும்தான் எரியும். அந்த அளவுக்கு தான் கொஞ்சமாக வச்சுருக்காங்க. ஆனால் மறுபடியும் எண்ணெய் தயாரிக்கணும்னா, ஒலிவ மரத்துலேருந்து ஒலிவ எண்ணெய் தயாரிக்கணும்னா 7 நாள் வேணும். எத்தனை நாள் வேணும்? 7 days வேணும். அவ்வளவு நாட்களுக்கு இந்த 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 விளக்கு எரியாது, அணைஞ்சிடும். ஆனால் பரவாயில்ல, எண்ணெயை செய்கிறவங்க செய்யுங்க, நம்ம கொளுத்தி வைப்போம்னு சொல்லிட்டு எண்ணெயை அந்த கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி என்ன செய்கிறாங்க? ஹனுக்கியா அப்படின்னா மெனோரானா 7 பிரான்ச்சஸ் இருக்கும். மெனோரானா 7 பிரான்ச்சஸ் இருக்கும். இந்த ஹனுக்கியாவில் 9 பிரான்ச்சஸ் இருக்கும். சரியா, 9 பிரான்ச்சஸ் புரிஞ்சுக்கோங்க.
விளக்கை ஏத்தனா ஒரு நாள் எரிஞ்சது, 2 நாள் எரிஞ்சது, 3, 4, 5, 6, 7, 8 நாள் அந்த கொஞ்சம் எண்ணெயிலே எரிஞ்சதா. அந்த சரித்திரத்தை நினைவுபடுத்த 8 நாட்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. என்ன பண்டிகை? பிரதிஷ்டை, ஆலய ஹனுக்கா என்ற அர்த்தம். எப்பா, ஒரே ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய சரித்திரமா இருக்குங்க, புரிஞ்சுக்கணும். ஆமாம், கர்த்தாவே, வரலாறு தெரிஞ்சாதான் ஒவ்வொரு வசனத்திலையும் கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு, நம்மோடு கூட பேச விரும்புகிறார். There's a lot of history, there's a lot of truth in Bible verses. Each verse carries a lot of weightage on history and truth. சத்தியமும் வரலாறும் கலந்த வசனங்கள் இங்கே வேதத்தில் உண்டுங்க. நடந்ததை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. போலாமா? இன்னும் கொஞ்சம் இருக்குது, போலாமா? There's still time. I have still time. ரைட். முதல்ல அவ்வளவு ஆவிக்குரிய விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்த 2-3 மாதத்துக்கு பிறகு இந்த ஹனுக்கான்ற ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டாங்க. இந்த ஹனுக்கா ஃபெஸ்டிவலில் இயேசு என்ன செய்கிறார் கவனிங்களா? 24ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். ஹனுக்கால நடந்தது என்னன்றது உங்களுக்கு தெரியும். மக்கபியர்கள் எல்லாம் அந்தியோகஸை துரத்தி அனுப்பினார்கள். ஆன்டியோகஸ் was driven out of Israel. ஏன்னா he wanted to tell he was God's revelation. Now these people again wanted to repeat the same history. Are you Christ? Are you the Messiah? நீர் மேசியா வந்தால் டைரக்டா சொல்லுங்களேன், ஏன் இவ்வளவு என்ன சந்தேகப்பட வைக்கிறீங்கன்னு அவங்க சொல்றாங்க. They say they had doubt. ஆனா இயேசு என்ன சொல்றாரு கவனிங்க, 25ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. இது கவனிங்க. See, they did not have doubt. They had disbelief. அதாவது they have unbelief. Unbelief. எங்க சந்தேகத்திற்கும் விசுவாசியாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சந்தேகத்தை தெளிவுபடுத்திட்டா அவன் நம்ப ஆரம்பிச்சிருவான். ஆனால் அவிசுவாசம் இருக்கிறவன் எவ்வளவு சத்தியத்தை சொன்னாலும் அவன் நம்பவே மாட்டான். They said they had doubt, but they really had the disease called unbelief. அவிசுவாசம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா யோவான் புஸ்தகம் முழுசும் என்ன தலைப்பு தெரியுமா? இந்த மேக்சிமம் தீம் இட்ஸ் பிலீஃப். விசுவாசத்தை தான் மையமாய் கொண்டு யோவான் எழுதியிருக்கிறார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியல, யோவானுடைய மைய கருப்பொருளின் வசனம் 20ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? ஒரு வருஷத்துல வாசிங்க. யோவான் 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கலாமா? John chapter 20 verse 31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும். விசுவாசித்தால் தான் நாமத்தில் நித்திய ஜீவன். கடைசியில் the whole book of John has the theme of belief. விசுவாசத்தை மையமாய் வைத்து எழுதப்பட்டது தான் யோவான், இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகம். உங்களுக்கு தெரியுமா, யோவான்ல 98 முறை விசுவாசம் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. நம்பிக்கை, விசுவாசம் என்று 98 முறை. அதில் 7 முறை இந்த அதிகாரத்தில் இருக்குது. 7 முறை இந்த அதிகாரத்தில் இருக்குது. 10ஆம் அதிகாரத்தில் 7 முறை விசுவாசம் அல்லது நம்பிக்கை என்ற வார்த்தைகள் வருது. நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 22ஆம் வசனத்தில் 42ஆம் வசனம் வரைக்கும் 21 வசனம் இருக்குது, 21 வேர்ட்ஸ் இருக்குது. ஆனால் நல்லா தெரியும்னா 18 வசனத்தை பார்த்தீங்கன்னா அன்பிலீஃபை பற்றி தான் சொல்லுது. 3 வசனம் தான் பிலீஃபை பற்றி பேசுது. ரேஷியோவை பாருங்க, 18:3. 18 வசனத்தை அவிசுவாசிக்கிறவர்கள், 3 வசனம் தான் விசுவாசத்தை குறித்து பேசுது. இன்னைக்கு நம்ம எவ்வளோ கவனிக்கணும். இப்படி உலகத்திலையும் பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கிறனுடைய சதவீதம் கொஞ்சமாக தான் இருக்குது, அவிசுவாசிக்கிறனுடைய சதவீதம் அதிகமாக இருக்குது. ஏன்? ஜனங்கள் சந்தேகத்தில் இல்லை. அவங்க சொல்கிறான், நான் சந்தேகத்தில் இருக்கேன். they said they had doubt. no. டவுட்னா என்ன தெரியுமா? ஒரு சாலையில் ஒரு தடை இருந்துச்சுன்னா அந்த தடை தான் டவுட்டு. தடை மாறிச்சுன்னா பாதை கிளியர் ஆகிடும். ஆனால் இவனுக்கு டவுட்டு கிடையாது, இவனுக்கு அன்பிலீஃப், அவிசுவாசம், சந்தேகம் கிடையாது. அவிசுவாசத்துக்கும் சந்தேகம், there's a lot of difference between doubt and unbelief. இன்றைக்கு நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்?
Do we believe? If we believe, we can inherit the reigns of heaven. பரலோகத்தினுடைய நன்மைகளை, சுதந்திரத்தை தேவன் நமக்கு தருகிறார். விசுவாசிக்கும் போது எல்லாம் விசுவாசிக்கும் போது நமக்கு என்ன தெரியல, நம்ம ரட்சிக்கப்பட்டது எப்படிங்க? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு. அதான் we were saved because we believed in Jesus. இன்னைக்கு இல்லைன்னா நம்ம கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு கிரியை செய்து கிரியையினால் அல்ல, விசுவாசத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு எனக்காய் பலியானார், என்னுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார், அவர் என்னுடைய பாவத்துக்காய் மரித்தார், அவருடைய ரத்தத்தினால் நான் சுத்திகரித்திருக்கிறேன், அவருடைய மரணம் என்னை தேவ பிள்ளையா மாற்றினது. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை, அவ்வளோதாங்க. ஆனால் இதுதான் நிறைய பேர் கஷ்டமாக இருக்குது. நீ அதை செய், நீ இதை செய்ன்னு சொன்னால் ஈஸியாக செஞ்சிடறான். ஆனால் நீ விசுவாசின்னு சொன்னால் செய்ய மாட்டான். உங்களுக்கு புரியும் இல்லை? இன்னைக்கு விசுவாசம் என்பது மங்கி கொண்டிருக்கிறது. இங்கே இயேசு சொல்கிறாரு, நீங்கள் சொல்லுன்னு சொல்கிறீங்களப்பா, நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். ஐ டோல்ட் யூ. இங்கே இயேசு சொன்னதை சொல்கிறேன். ஐ டோல்ட் யூ, ஐ வாஸ் த மெசேஜ். 4ஆம் அதிகாரம் யோவானில் வாசிக்க வேண்டாம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இந்த சமாரிய ஸ்திரியோடு பேசுகிறார். மேசே எங்கே இருக்கிறார், எங்களுக்கு காண்பீங்கள் என்று சொல்லும்போது அவர் சொல்கிறார், நீ பேசி கொண்டிருக்கிறது அவரிடத்தை தான் சொல்லி கர்த்தர் சொன்னார். ஐ ஆம் த மேசியான்றார். பிலீவ் இன் மீ and you shall be saved என்று சொல்றார். 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷமாக இருக்கிறவனை பார்த்து, do you still believe in the Son of God, தேவகுமாரனை நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்டார். பிலீவ், இந்த வார்த்தையை பாருங்க, பிலீவ். இன்றைக்கு எல்லா இடத்துலையும் இந்த பிலீஃபை குறித்து இயேசு பேசி, ஆனால் அவனுக்கு ஒன்றுமே புரியலை. அவன் சொல்கிறான், நீங்கள் டேரெக்டாக சொல்லுங்கள், நீங்கள் தான் மேசையானா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் பான்று இயேசு சொல்கிறார். எத்தனை முறை சொல்லியிருக்கேன். சரி, நான் சொன்னதை தான் நீங்கள் விசுவாசிக்கல. தொடர்ந்து வாசிங்க 25ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. விசுவாசிக்கல. பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஏங்க, நான் சொன்னதை நீ விசுவாசிக்கலாம், செஞ்சதை குறித்து அது நீ பாத்தியா? குருடனுக்கு பார்வை கொடுத்தது, 38 வருஷம் முடக்கம் கிடந்தவனை உயிரோடு கூட எழுப்பி இங்கே நடக்க வச்சது, மரித்தவனை செத்தவனை உயிரோடு கூட, இவ்வளவு செஞ்சனே, இதெல்லாம் எப்படிங்க? பிதா எனக்கு கட்டளையிட்டது, பிதா எனக்கு அனுபவித்த இந்த காரியத்தை, என்னுடைய கிரியை பார்த்து நீ விசுவாசிக்க மாட்டியே. You did not believe my words. Don't you believe my works? வார்த்தையை தான் விசுவாசிக்கல, அட்லீஸ்ட் அற்புதத்தை பார்த்தா விசுவாசிக்கணும்னு, ஆனால் அதை பார்த்தும் விசுவாசிக்கலைங்க. What a tragedy. What a tragedy. தொடர்ந்து வாசிங்க 26ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளா இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். நீங்க மந்தைக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, அதனால நான் என்ன சொன்னாலும் உங்களால விசுவாசிக்க முடியல. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. See, I am a Christian சொல்றது ஈஸி. யாரெல்லாம் நீங்கள் யாராவது பார்த்து நான் கிறிஸ்தவன் சொன்னால் அடுத்த நீங்கள் கேளுங்க, நீங்கள் இயேசுவை தான் பின்பற்றுறீங்களான்னு கேளுங்க. ஏன்னா declaring I am a Christian is easy, but do we follow Jesus? அதுதான் இருக்குது. கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலே கிறிஸ்தவன் தான். ஆனால் ஒரு கட்டத்தை தாண்டி நான் இயேசுவை பின்பற்றுகிறேனா, அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். கிறிஸ்து இயேசுவை உடையவன் தான் கிறிஸ்தவன். நம்ம அடுத்த கேட்க வேண்டிய கேள்வி, இன்னைக்கு பலரையும் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் யாரை பின்பற்றி போகிறீர்கள்? ஊழியர்களையா, சட்டங்களையா, அல்லது இந்த மாதிரி உபதேசங்களையா? யாரை நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். ஏனால் அவர் என் மெய்ப்பனாக இருக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், என் சத்தத்தை கேட்டு பின் தொடர்ந்து வரும், என்னை விசுவாசிக்கும். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கல. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாதது போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. You did not belong to my flock and so you do not believe. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த விசுவாசத்தில் தாங்க நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை தான் பிசாசு உடைக்க நினைக்கிறான். ஆனால் திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள், விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள். அதனால தான் பாருங்கள், பவுல் எழுதுறாருல, 2 தீமோத்தியில் நம்ம வாசிக்கிறோம்ல, பவுல் 1 தீமோத்தி 2 தீமோத்தியும் பாருங்க, தீமோத்திக்கு எழுதும்போது சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை. ஏங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்? Why do you have to protect your faith? Preserve your faith என்றார். ஏன்? Satan wants to break your belief. விசுவாசத்தை உடைக்க நினைக்கிறான் பிசாசு. சொல்றாரு, கடைசிக்கு விசுவாசத்தை காத்துக்கொள்ளுப்பா, நீதியின் கிரீடம் உனக்காக
ஆமாம், இது கால பிரசங்க அதுதான். கவனிங்களா, பிலீஃபை உடைக்க நினைக்கிறான் பிசாசு. ஆனால் காத்துக்கோ, அதான் சொல்கிற ஆண்டவர், when you believe you are sons of God. நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவ புத்திரர்கள் என்னப்படுகிறீர்கள். யோவான் 1 வாசிக்கிறோம் இல்லை? விசுவாசிக்கிற எவனும் தேவனுடைய புத்திரர் என்னப்படுகிற ஒரு பாக்கியத்தை அவனுக்கு தருகிறார். தொடர்ந்து வாசிப்போமா? 28ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. கவனிச்சிங்களா? ஒரு நாளும் நித்திய ஜீவனை நாம சேலரி மாதிரி வாங்க முடியாது. நம்ம நித்திய ஜீவனை நாம அடைய முடியாது. நமக்கு கிடைக்கிற கூலி கிடையாது நித்திய ஜீவன். ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன் உண்டு. See, எங்க சொல்ற, I give eternal life. You cannot say I received or I owned or I earned என்று நீங்க சொல்ல முடியாது. You cannot earn eternal life. நீங்க இப்போ நித்திய ஜீவனை சம்பாதிக்க முடியாது. நீங்கள் இந்த உலகத்தில் அரசாங்கத்துக்கோ இல்லை நீங்கள் தனியாருக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஓகே, நீங்கள் மாதம் உங்களுக்கு என்ன கிடைக்குது? சேலரி கிடைக்குது. யூஆர் கிவன் சேலரி. அந்த மாதிரி கிடையாது நித்திய ஜீவன். யாருக்கு நித்திய ஜீவன் கர்த்தர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவனுக்கு கொடுக்கப்படும். பெற்றுக்கொண்டவன், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டவன், நல்லா கவனிச்சிங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், no one can snatch them out of my hands. என் கரங்களிலிருந்து ஒருவனும் அதை பறிக்க முடியாது. No one can snatch it out of my hands. 29ஆம் வசனத்தை வாசிங்க. 29:30. எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். எல்லாரும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது. See, you are in safe hands now. Now Jesus says, you are in my hands. No one can snatch you out அப்படின்றாரு. அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கணும், we are in safe hands in இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நம்ம பத்திரமான ஒரு இடத்துல இருக்கிறோம். See, we have two hands, Lord. ஆண்டவரே, நீர் என்னை பத்திரமாய் பாதுகாக்கிறீர். ஒருவனும் உம்முடைய கையிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. தொடர்ந்து வாசிக்கலாமா? தொடர்ந்து let's continue reading. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம்னா இந்த வசனம் எதை காண்பிக்க தெரியுமா? எனக்கும் பிதாவுக்கும் ஒரே ஐடியா, எனக்கும் பிதாவுக்கும் ஒரே தரிசனம், எனக்கும் பிதாவுக்கும் ஒரே திட்டம், எனக்கும் அப்படி இல்லை. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னா they are one in nature. அவர்கள் they are one in deity. தெய்வத்துவத்தில் ஒன்றாகவே இருக்கிறார்கள். அவர்கள் பிரிக்க முடியாது. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இந்த வசனம் யாருக்கு புரியுதோ இல்லையோ, இவ்வளவு நேரம் புரியலன்னு சொல்லிட்டு இருந்தோம். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். புரிஞ்சுங்களா? யாருக்கு புரிஞ்சுதோ, இது வரைக்கும் பேசின எந்த பிரசங்கத்தையும் புரிஞ்சுக்காதவனுங்க நானும் பிதாவும் ஒன்றுன்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டான். இன்றைக்கி நிறைய பேர் பாக்கெட்டில் பெண்ணை வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இயேசு எங்கே நேராக அவர் கடவுள் சொல்லியிருக்கிறார் சொல்லுங்கள் அப்படின்னு. ஒருவேளை அவங்களுக்கு இந்த பைபிளை படித்து புரியலையோ என்னவோ, ஆனால் அந்த நாளில் இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டவங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அவங்க கல்லை எடுக்கிறான். அடுத்த சொல்கிறாங்க, இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியைகள் நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீர் மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடியினால். தேவதூஷணம் லேவியராகமத்தில் ஆரம்பித்த இந்த விஷயம், தேவதூஷணம் பண்ணுகிறவனுக்கு கல்லெறிந்து கொள்ளணும், கல்லெறிந்து கொள்வாங்க. இங்கே இயேசு ஆனவர் நானும் பிதாவும் ஒன்று என்று சொன்னபொழுது அவங்க காதில் விழுந்தது தெரியுமா? அவன் தேவதூஷணம் பண்ணுகிறான், அவன் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொள்கிறான்னு சொல்லிட்டு கையில் என்ன எடுக்கிறான்? கல் எடுக்கிறான். என் ஆண்டவர் திட்டம் தெளிவுமாக பல இடங்களில் அவர் சொல்லியிருக்கிறார், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி. ஸோ God, Jesus Christ revealed his deity here once again. He says he and his father are one. நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆதியாகமம் 1:1 for God created the heavens and the earth இருக்கும். in the beginning எலோஹீம் என்ற வார்த்தை இருக்கும். கவனிச்சிங்களா? எலோஹீம், எலோஹீம்ன்ற வார்த்தை, it is not a singular noun, it is a plural word. அது ஏல் என்றால் சிங்குலர், ஏலோஹீம் என்றால் ப்ளூரல். பழைய ஏற்பாட்டில் பல இடங்களிலும் ஏலோஹீமை
சொல்லும் பொழுதெல்லாம் கர்த்தரை குறித்து பேசும், தேவனை குறித்து பேசும், கவனிச்சுக்கோங்க. ஆனால் சில இடங்களில் சில மனிதர்களை குறித்தும் ஏலோகியம் என்று சொல்லுவார்கள். ஏலோகியம் என்று சொல்லுகிற சில மனிதர்கள் யார் என்றால், நீங்கள் யாத்திராகமத்தில் இப்போ வாசிக்க வேண்டாம், யாத்திராகமத்தில் பல நியாயாதிபதிகள் இருந்தார்கள், விசாரணைக்காரர்கள், ஜட்ஜுங்க இருந்தாங்க. நான் நியாயாதிபதிகளை பற்றி பேசலை, யாத்திராகமத்தில் இருந்த விசாரிப்புக்காரர்களை பற்றி பேசுகிறோம். ஒரு பிரச்சனைனா அதை விசாரித்து நியாயம் செய்கிறவர்கள் ஏலோகியம் என்று சொல்லுவார்கள். இங்கே கவனிச்சிங்கன்னா ஒரு வசனத்தை என்று ஆண்டவர் பேசுகிறார். அப்போ நீ கடவுள் என்று சொல்லுகிறாய்ல என்று சொல்லி 33ஆம் வசனத்தில் அவர் சொல்றதுனால 34ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? ஆமா, கவனிச்சிங்களா? இங்க இடத்துல நான் சொல்றேன், அதேதான் சொல்றாரு. சங்கீதம் 82 வாசிக்க வேண்டாம், அப்புறமா எழுதி வச்சுக்கோ. சங்கீதம் 82 பேசுறாரு. இங்க 82ஆம் சங்கீதத்தை இங்க பேசுறார். தேவர்கள் என்று சொல்லுகிறீர்களே, நான் தேவகுமாரன் என்று சொன்னால் தப்பா என்று உங்கள் நியாய பிரமாணத்தில் மனிதர்களை குறித்து தேவர்கள் என்று சொல்லுகிறீர்களே, அது சரியா என்று நான் இப்பொழுது தேவகுமாரன் என்று சொன்னால் உங்களுக்கு கோபம் வருகிறதா என்று சொல்லி அவரிடத்தில் வாதாடுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பேசுகிறார், எப்பா உங்கள் நியாய பிரமாணத்தில் மனுஷனை பார்த்து தேவர்கள் என்று சொன்னால் அது ரைட்டு, ஆனால் நான் தேவகுமாரன் என்று சொல்லும் பொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் கல்லை இடுகிறீர்கள், இது என்ன நியாயம்? சங்கீதம் 82 அதான் சொன்னேனே, நியாயாதிபதிகளை அவர்கள் ஏலோகியம் என்று தான் அழைப்பார்கள், நியாயம் விசாரிக்கிறவர்களை. கடவுளுக்கு பேர் கொடுத்த அந்த ஏலோகியம் நியாயம் விசாரிகளுக்கும் ஏலோகியமாக தான் இருந்தது யாத்திராகம காலத்தில். அப்போ கர்த்தர் இங்கே திட்டம் தெளிவாக பேச ஒரு விஷயம் இங்கே ஆண்டவர் இடையில பேசினார். ஸ்கிரிப்சர்ஸ் cannot be broken. வேத வாக்கியம் ஒரு நாளும் உடைக்கப்பட முடியாது. அப்படின்னா என்ன சொல்கிறாரு தெரியுமா? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அந்த வார்த்தைன்றது வார்த்தைன்னு தமிழில் இருக்குது, ஆனால் ஹீப்ருவில் யோத் அப்படின்னு ஒரு வார்த்தை, கவனிச்சுக்கோங்க நான் சொல்கிறேன். யோத் அப்படின்னா ஒரு கமா மாதிரி இருக்கிறது தான் யோத். எப்ரைய மொழியிலேயே இருக்கிறதுலே சிறிய ஒரு 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 வார்த்தை அல்லது வார்த்தை சொல்ல முடியாது, ஒரு 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 அறிகுறி. யோதுன்னா கமா மாதிரி இருக்கும், ஒரு அப்பாஸ்டஃபை மாதிரி. ஆனால் சொல்கிறாரு, வானம் பூமியும் முளைஞ்சாலும் அந்த அப்பாஸ்டாஃபி மாதிரி இருக்குது அந்த கமா, அது கூட மாறாது ஒழியாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹீப்ரூ சைன்ஸ் சிம்பிள்ஸ் ஆல்சோ ஹேஸ் மீனிங்ஸ். நீங்கள் வேத வசனத்தில் வார்த்தைக்கு மட்டும் இல்லை, அடையாள குறிகளுக்கும் பெரிய அர்த்தங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்களா? நம்முடைய ஆண்டவர் வேத வார்த்தையை எந்த அளவுக்கு பார்க்குறத பாருங்கள். அவர் சொல்கிறார், வேத வாக்கியம் அவர் பார்க்குற விதமாய் தான் நாம் பார்க்கணும். இன்றைக்கி சிலர் சொல்லுவான், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், ஆனால் இந்த வேத வசனத்தை வாசிக்க மாட்டேன். இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவராக இருக்கிறார். The Bible tells here, Jesus himself says, the scripture cannot be broken. அப்படின்னா இயேசு இந்த வேத வசனத்தை அவர் பார்த்த விதம், இந்த வேத வசனத்தை உயர்வாய் பார்த்தார். இன்றைக்கி நாம் இயேசுவின் சீஷர்கள், இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்வதல்ல, இந்த வேத வசனத்தை நாம் எப்படி பார்க்கிறோம், இதை எப்படி பார்க்கிறோம் தேவஜனமே? how do we view this Bible? அந்த பெர்செப்ஷன் எப்படி இருக்குது நமக்கு? நம்முடைய ஆண்டவரை பார்க்குற அந்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த வசனத்துக்கு எப்படி கொடுக்குறோம்? கனம் கொடுக்குறோமா? ஆண்டவரோட வசனத்துக்கு நேரம் கொடுக்குறோமா? ஆண்டவரே, நீர் இந்த வசனத்துக்கு கனம் கொடுத்தீர், நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளும் இந்த வசனத்துக்கு கனம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. 38ஆம் வசனத்தை வாசிங்க. என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை, செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து இதை கேட்ட உடனே விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள்
கைக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே இந்த யோர்தானுக்கு அக்கறை இந்த இடம் தெரியுமா? இந்த இடம் எந்த இடம் தெரியுமா? யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானுக்கு கரை சேர்க்க அந்த பக்கம் போகிறது அந்த இடம் நின்னாங்களே, அந்த இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துல தான் யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது. இந்த இடத்துல தான் யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணது எல்லாமே. அப்படின்னு என்ன தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் பேக் டு த பாயிண்ட் வேர் ஹி பிகான் ஹிஸ் மினிஸ்ட்ரி ஹியர். ஏன்னா தெரியுமா? இயேசு இன்னும் சில நாட்களில் அவர் சிலுவைக்கு நேராக போக வேண்டும். அழகா பாருங்க, ஜீசஸ் கேம் பேக் டு தி எக்ஸாக்ட் பிளேஸ் வேர் ஹிஸ் மினிஸ்ட்ரீஸ் ஸ்டார்டட். யோவான் ஸ்நானகன் எந்த இடத்துல இயேசுவை ஞானஸ்தானம் கொடுத்தாரோ அதே இடத்துல இயேசு இங்கே நிற்கிறார். ஹவ் பியூட்டிஃபுல் இட் இஸ். எக்ஸாக்ட் பாயிண்ட். அந்த இடத்துல தான் யோவான் ஸ்நானகன் இயேசு குறித்து பிரசங்கம் பண்ணார். அந்த இடத்துல தான் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அந்த இடத்துல தான் இயேசுவின் ஊழியம் ஆரம்பித்தது. அந்த இடத்துல தான் பரிசுத்த ஆவியான புறாவின் போல இயேசுவின் வந்து இறங்கினார். அந்த இடத்துல தான் மகிமையான காட்சியை கண்டார்கள். அதே இடத்திற்கு இயேசு திரும்பவும் வந்து நிற்கிறார். ஆனால் என்ன நடக்க தெரியுமா? இவர் பயந்து ஓடி வந்திருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. God came back to the exact point where his ministry started because he is going to end. அவருடைய ரிடெம்டிவ் ஒர்க் எண்ட் ஆக போகுது. மீட்பின் கிரியைகள் முடிவடைய போகிறது. சிலுவைக்கு நேராக போக போகிறார். கடைசி வசனம் 42 சொல்லுது, அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். and many believed in Jesus. wow. கடைசியா 7 முறையில் 7வது முறை இங்கே கொண்டு வந்தாச்சு பிலீவ். ஏங்க இந்த இடத்துல எத்தனையோ பிரசங்கங்கள் ஆண்டவர் செய்தார். ஆனால் அப்போ எல்லாம் விசுவாசிக்காதவங்க ஆண்டவர் யோர்தானுக்கு அப்புறமா வந்து இந்த இடத்துல நிற்கும்போது அநேகர் அவர் மேல் விசுவாசம் கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். What a beautiful Jesus, a savior do we have. அருமையான இரட்சகரை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். 42ஆம் வசனத்தில் 42 வசனங்களில் பல சத்தியங்களை ஆண்டவர் உள்ளடக்கி பேசியிருக்கிறார். இது எல்லாமே நமக்கு விளங்கிச்சான்னு தெரியல. ஆனால் மீண்டும் இந்த வார்த்தைகளெல்லாம் வீட்டில் உட்காந்து வாசித்து பாருங்கள். நிச்சயமா he talked about he was a good shepherd. ஆடுகள் மெய்ப்பனின் சத்தத்தை கேட்பதை குறித்து பேசினார். அவர் ஆடுகளுடைய வாசல் என்று சொன்னார். அவர் நல்ல மெய்ப்பன் என்று சொன்னதற்கு காரணங்களை சொன்னார். ஏன்? ஜீவனை கொடுத்தார். கொடுத்த ஜீவனை 3 நாட்களுக்கு உயிரோடு கூட எழுப்பினார். புறஜாதியாய் மற்ற ஆடுகளையும் சேர்த்து கொண்டார். இதையெல்லாம் காண்பித்து அவர் நல்ல மெய்ப்பன் என்று சொன்னார். ஆனால் அதற்கு பிரதியுத்தரமாக இந்த பக்கம் பிசாசு என்ன செய்கிறான்? கொல்லவும் அழிக்கவும் இல்லாமாக்கவும் உங்களை தேடி வருகிறான். அவனுக்கு வேண்டாம், இல்லை நான் உன்னுடையவன் இல்லை, நான் இயேசுவுக்குரியவன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி நமக்கு வழி கொடுத்துக்கிறார். இதையெல்லாம் சொல்லிவிட்டு பிரதிஷ்டையின் பண்டிகையில் வந்து நின்று இயேசு தம்மை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள், என் வார்த்தை விசுவாசிக்கவில்லை, என்னுடைய அற்புதத்தையும் விசுவாசிக்கவில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், பிதா என்னில் இருக்கிறார், நான் அவரில் இருக்கிறேன், நாங்கள் இருவரும் ஒன்று என்று சொல்லும் பொழுது அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இதுவரைக்கும் பிரசங்கமான ஒன்றும் புரியாத மக்கள் அதை புரிந்து கொண்டாங்க. இயேசு மெய்யான தேவன் என்பதை புரிந்து கொண்டபடியால் கல் எடுக்கிறார், நீ தேவதூஷணம் செய்கிறாய் என்று சொல்லி அவரை எதிர்த்தார்கள். எதிர்த்தவுடன் இயேசு ஆனவர் இன்னும் அதிகமாய் பிரசங்கம் செய்துவிட்டு அவ்விடத்தில் விட்டு விலகி அவர் எங்கே ஊழியத்தை ஆரம்பித்தாரோ அதே இடத்தில் மீண்டுமாய் வந்து நிற்கிறார். அந்த இடத்தில் அநேகர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாசித்தார்கள். இன்றைக்கு நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்க்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வாதிகாரமுள்ள ஆண்டவரே, இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தை பார்க்க தேவன் உதவி செய்தீர். இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நாமம் விளங்கச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. நீர் நல்ல மெய்ப்பன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவும், உம்முடைய வசனங்களை, திருவசனங்களை நாங்கள் கனப்படுத்தவும், உம்முடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து ஆண்டவரே நாங்கள் பின் செல்கிற நல்ல சீஷர்களாக மாற்றுவீராக. ஹல்லேலூயா. உம்மை தவிர வேறு எந்த எழுத்திற்கும், வேறு எந்த ஹல்லேலூயா சட்டங்களுக்கும், வேறு எந்த ஹல்லேலூயா ட்ரெடிஷனுக்கும் நாங்கள் எங்கள் செவி சாய்த்து விடாதபடிக்கு இயேசுவை மாத்திரம் பின் செல்கிற நல்ல ஆடுகளை போல இருக்க உதவி செய்வீராகப்பா. எங்களுக்காக பலியாகினீர், எங்களுக்காக மீண்டும் உயிரோடு கூட எழும்பினீர், எங்களுக்காக இன்றைக்கும் பிதாவின் பாதத்தில் உட்கார்ந்து மன்றாடி கொண்டிருக்கிறீர். நல்ல தெய்வத்தை நாங்கள் உடையவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் எங்களை அதற்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீர் தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம், நீர் எங்களுக்காய் மரித்தீர் என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசம் ஆனது எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு நல்ல
நெருக்கமான உறவை ஏற்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசங்கள் விலகட்டும். எங்கள் கண்களை திறப்பீராக. இயேசுவின் நாமத்தில் எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் வளர்ச்சிகளில் பார்க்க, எங்கள் வாழ்க்கையில் பார்க்க, எங்கள் வார்த்தைகளில் பார்க்க உதவி செய்வீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ ஜனத்தையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபித்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துவாராக.